நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். போன வாரம் நம்ம நாவை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தலைப்புல நம்ம சென்ற வாரம் பைபிள் செய்ய தொடங்கணும். அதுல 2 தலைப்புகளை பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நம்ம மீதம் இருக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். ஸோ அடிப்படையா இருக்கிற அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். இன்னைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 6, ஜேம்ஸ் 3:6. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ நம்ம நாவானது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்ம ஹார்ட்டோட கண்டிஷன் அது கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கிறதா இல்ல பிசாசு விரும்புகிற பிரகாரமாக இருக்கிறதா என்பதை நம்முடைய நாவின் வார்த்தைகள் எப்படி வெளியே வருகிறதோ அதை வைத்தே நம்மால கண்டுகொள்ள முடியும் என்பது நம்ம பார்க்கிறோம். சென்ற வாரம் டீட்டெயில நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஒன்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேற எது வந்தாலும் அது நரக அக்னியிலே இருக்கிற அந்த பிசாசுடைய அந்த கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவரால் கழுவப்பட்ட பிறகு புது சிருஷ்டியாக மாறின பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து வெளிப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த பைபிள் ஸ்டடியில இந்த நாவானது எதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமாக இருக்கு, அது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு காரியம், அந்த நாவின் பயன்படுத்தி எத்தனை பிரச்சனைகள் நமக்கு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளவும், அப்போ அந்த சின்ஃபுல்லான அந்த பாவம் நிறைந்த அந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதனால நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம எப்படி நிதானித்து வெளியே வருது என்பதை குறித்த டீட்டெயில் நம்ம சென்ற வாரத்துல சில காரியங்களை பார்த்தோம். இன்னும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப் மட்டும் நான் சொல்லிடுறேன். சென்ற வாரம் நம்ம 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம், 2 தலைப்புகளை. ஒண்ணு நாவு எவ்வளவு வல்லமை படைத்தது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை வாசிச்சோம். அது போல நாவு தான் சோர்ஸ் இல்ல, சோர்ஸ் இருதயமாக இருக்கிறது. நம்ம இருதயம் நாவிற்கு பின் இருக்கிற இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குது என்றதை குறிச்சும் சென்ற வாரம் சில வசனங்களை வாசிச்சோம். அதுல எல்லாமே இப்ப கவர் பண்ண முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இப்போ நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21, ப்ராவர்ப்ஸ் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ எவ்ரி கான்வர்சேஷன், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம அறிவிக்கிற ஒவ்வொரு சாட்சியும், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற கரெக்ஷன்ஸோ இல்ல மற்றவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோம் பாத்தீங்களா, அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப கேர்லெஸ்ஸான சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம பெருசா மதிப்பு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா ரொம்ப கேர்லெஸ்ஸா பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளே அறியாம சில வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்போ நம்ம பேசுகிற காரியங்கள், நம்மளுடைய சாட்சிக்குரிய காரியங்கள், இல்ல கரெக்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களை ஊக்குவிக்க காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல கேர்லெஸ்ஸான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்குது. நம்ம வி டேக் ஷேப், நம்ம வாழ்க்கை அந்த ஷேப்பை எடுக்குது. ஏன்னா ஒரு நன்மையான காரியங்களை பேசும் பொழுது நன்மையான விஷயங்கள் வெளிப்படும், அது அட்ராக்ட் பண்ணும். அப்ப தீமையான காரியங்கள் வாயிலிருந்து வரும் பொழுது தீமையான காரியங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ என்னுடைய லைஃப் பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மவுல்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் நமக்கு அந்த பேசக்கூடிய அந்த வரத்தை கொடுத்திருக்கார். நம்ம எல்லாத்துக்குமே பேசக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கார். அப்ப அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ நம்ம எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுல கான்ட்ராஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது. ஒண்ணு அது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை, ஒண்ணு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை. அப்போ நம்ம எதை பிரியப்பட்டு நம்ம வாயின் மூலமாக அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோமோ, அதை பயன்படுத்துகிறோமோ, அதுவா நம்ம மாறுகிறோம். அதான் வசனம் சொல்லுது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை புசிப்பார்கள். அப்போ அது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது மரணத்துக்கு ஏதுவான வழிக்கு இட்டு செல்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்பொழுது ஜீவனுக்கு ஏதுவாக அதை இட்டு செல்கிறது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது சாதாரணமா ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்க முடியாது. ஏனென்றால் அது கேர்லெஸ்ஸாவே இருந்தா கூட அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அந்த தாக்கம் நமக்கு மாத்திரமல்ல,
நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த எதிரில் உட்கார்ந்து இருக்கிற அவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்ப ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு பொறுப்புள்ள ஒரு வார்த்தையாக இட் ஹாஸ் டு கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனென்றால் நம்ம பேசுகிற வார்த்தை அதை உங்களை மட்டும் பாதிப்பது இல்லை, கூட இருக்கிறவங்களையும் அது பாதிக்குது என்பதை உணர்ந்து நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வார்த்தையா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது போன வார்த்தை இதை குறித்து ஒரு 5-6 வசனங்களை பார்த்தோம். அப்போ நம்முடைய நாவு எவ்வளவு வல்லமை படைத்தது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப அடுத்தது நாவிலிருந்து புறப்படுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த நாவுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு. அது எங்கிருந்து வருதுன்னா நம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ அந்த புறப்பட்டு வருகிற இடத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ நாவு பிரச்சனை இல்லை, நாவு வெறும் ஒரு அவுட்லெட் மட்டும்தான். ஆனா இருதயத்துக்குள்ளதான் அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே அட்ரஸ் பண்ண வேண்டியது எந்த இடம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தான். அப்ப கடுமையான வார்த்தை நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், இது என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய சுபாவ குணமே இதுதான், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன், என்னுடைய சுபாவ குணம் இப்படிதான் இருக்குது அதனால நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு என் சூழ்நிலை அப்படி, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அதனால பயன்படுத்திட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது கடுமையான வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது நம்முடைய இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் அது வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நாவுக்கு பின் இருக்கிற அந்த இருதயத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஆட்டிடியூடு, நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை குறிச்சு அது பயப்படுறோமா, நம்ம எதை குறித்து நம்ம வாஞ்சிக்கிறோம், அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாவற்றையுமே நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் என்னுடைய வெளிப்பாடாக இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் நாவை நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த மறுவாக்கப்பட்ட அந்த இருதயம் நமக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாவு கட்டுப்பாடுக்குள்ள வரும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை குறித்து ஒரே வசனத்தை மட்டும் பார்க்கலாம். இப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை. Matthew 12:34-37. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் பேசப்படுது, நல்ல பொக்கிஷம், பொல்லாத பொக்கிஷம். அப்போ வீண் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது முழுக்க இருதயத்துல இருக்குது. அது இருதயத்தை இருப்பதனால நம்மால் அந்த இருதயத்தோட கொள்ளளவுக்கு தாங்க முடியாம என்ன பண்ணுதுன்னா அது ததும்பி வெளியே வருது. அப்ப நம்முடைய இருதயத்துல அந்த வார்த்தைகள் வேறொன்று இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பிடுங்கு இருந்து வெளியே போடாம அது உள்ளேயே வச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மையே அறியாம அந்த இருதயத்தை விட்டு அந்த வார்த்தைகள் வாயின் வழியாக வெளியே வருது என்பதை திரும்ப இந்த வசனங்கள் நமக்கு கிளியரா சொல்லிக் கொடுக்குது. அப்போ நம்ம ரொம்ப முக்கியமா அங்க பார்க்கும் பொழுது நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷம், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷம். அப்போ நம்ம இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருந்துச்சுன்னா நன்மையான காரியங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அது பொல்லாத பொக்கிஷமாக இருந்தால் பொல்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. என்றால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய வார்த்தையை வைத்துதான் நாம் நீதிமான் இல்லையா அப்படின்றதை நம்ம முடிவாகிறது. அப்போ நேச்சுரலா ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருது, ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது நம்ம இருதயத்தை தான்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம எல்லாருமே நம் வாயின் வார்த்தைகள் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டிஷன் என்ன, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அப்போ சென்ற வாரம் இதை குறித்து நம்ம பார்த்தோம், நம்ம இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அழிவை ஏற்படுத்தும் நாவு அப்படின்றத குறிச்சு நம்ம இன்னைக்கு அந்த நாவு என்னென்ன காரியங்களை செய்கிறது, அந்த நாவுனால அழிவு எப்படி உண்டாகிறது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை குறிச்சு இப்ப இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த ஒரு தலைப்புல அதை குறித்து பார்க்கலாம் இன்னைக்கு. அப்போ அந்த நாவானது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ எப்படி ஒரு காட்டுத்தீ அது காட்டுக்குள்ள பரம்பி போகும் பொழுது தனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் விழுங்கி அதை நெருப்புனால சுட்டரிக்கிறதோ அது போல நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கு அது அப்படிதான் மாறுகிறது என்பதை தான் இங்க ஆரம்பத்துல யாக்கோபுல நம்ம பார்க்கிறோம்.
அப்போ கேர்லெஸ்ஸான ஒரு வேர்டு, ஒரு பொய் சொல்லக்கூடிய காரியங்கள், புரணி பேசக்கூடிய காரியங்கள், இல்ல மற்றவர்கள் பேர்ல வந்து அவதூறு சொல்லக்கூடிய காரியங்கள், இல்ல கோவத்தினால பேசக்கூடிய சில வார்த்தைகள் வருது பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசுறவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் தானே, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டோம், சரி ஓகே, இதெல்லாம் ஒண்ணும் பெருசா வந்து எடுத்துக்க வேண்டாம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கடந்து சென்று விடுவோம். ஆனா கேட்டவங்களுக்கு தான் அந்த இம்பாக்ட் இருக்கும். நம்ம வந்து சரி இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் விட்டுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நகர்ந்துடலாம். ஆனா கேட்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்டை உண்டாக்குது. அதான் அந்த வந்து எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, எப்படி அந்த காட்டு தீ வந்து காட்டுக்குள்ள பரம்பி போகும் பொழுது தனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் வந்து அது விழுங்குகிறதோ, அது போலதான் நமக்கு அந்த 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 வார்த்தையின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா அது வந்து போகிற வழியில வந்து எல்லாவற்றையும் நாசம் பண்ணிட்டு தான் அது போகுது அந்த நெருப்பு. அதே போலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து அழிவை ஏற்படுத்துகிறது. ஆனா அது ஜீவனுக்குரிய விஷயமாக இருக்கணுமே தவிர அது அழிவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து மாம்சத்துக்குரிய இந்த வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் வசனம் நமக்கு கிளியரா சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப மனுஷரோட போராடுவதை நிறுத்திவிட்டு அந்த மனுஷர் மூலமாக செயல்படுகிற அந்த அந்தகார கிரியைகளை வந்து நம்ம வந்து கடிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்தகார சக்திகளை வந்து நம்ம எதிர்த்து நிற்கணும் தான் ஆண்டவர் நம்ம சொல்லுவார். அப்போ மனுஷர் பயன்படுத்துகிற அந்த மாம்சத்துக்குரிய வழிமுறைகள், ஒருத்தர் கோவப்பட்டா நாம் கோவப்படணும், ஒருத்தரை எதிர்த்து பேசினா அவங்க அவமானப்படுத்தணும், இதெல்லாம் மாம்சத்துக்குரிய வழிமுறைகள். இந்த மாம்சத்துக்குரிய வழிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது அப்போதைக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான் கிடைக்குமே தவிர அதுல நிரந்தரமான ஒரு தீர்வு யாராலையும் காணவே முடியாது. மாம்சத்துக்குரிய வழிமுறைகளை வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள் பயன்படுத்தும் பொழுது அந்த போராட்டத்துல நம்மால ஜெயிக்கவே முடியாது. நம்ம இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அதுதான் வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அப்போ நம்முடைய போராட்டம் யாரோடு இருக்கிறது என்றால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடு. அப்ப அந்த சேனையோடு போராடுவதற்கு தேவன் நமக்கு தருகிற தேவனுடைய போராயுதங்களை பயன்படுத்தணுமே தவிர இந்த உலகத்துல மாம்சத்துக்குரிய போராயுதங்களை பயன்படுத்தவே கூடாது. அப்போ நம்ம நாவை அடக்காமல் அழிவை உண்டாக்குகிற அந்த நாவுக்கு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வராம இஷ்டத்துக்கு நம்ம பேசும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாகிறது, பிள்ளைகளுக்குள்ள பெற்றோருக்குள்ளும் பிரிவினைகள் உண்டாகிறது, சபைக்குள்ள பிரிவினை உண்டாகிறது, நண்பர்களுள்ள பிரிவினை உண்டாகிறது. நம்முடைய பேரு, நம்ம எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஞானஸ்நானம் பெற்று ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு பிரவேசிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனாலும் ஒரு கோபத்தினாலேயோ ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு வார்த்தையினாலேயோ நிதானிக்காம பேசுகிற பொழுது அந்த இடத்துல நம்முடைய ரெப்புடேஷன், நம்முடைய நற்பெயர் அங்கே வந்து குலைச்சல் ஆகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமில்ல, ஒரு நம்முடைய சாட்சியும் அங்கே கெட்டு போகிறது. கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி, நம்முடைய சாட்சி அங்கே கெட்டு போகிறது. அப்போ நாவானது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். அது வந்து ஒரு காட்டுத்தீயை எப்படி வந்து கன்சியூம் பண்ணுதோ அது போல அது அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம வந்து வசனங்களை இன்னைக்கு வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வரை. ஜேம்ஸ் 3:3-6. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த குதிரைக்கு இருக்கிற கடிவாளமும் அந்த கப்பலுக்கு இருக்கிற சுக்கானும் இது ரொம்ப ரொம்ப சிறிய காரியமாக இருந்தாலும் அது அவ்வளவு பெரிய குதிரையும் வழிநடத்துகிறது, பிரம்மாண்டமான அந்த கப்பலையும் அது வழிநடத்துகிறது என்பதை வந்து ஒப்பிட்டு காட்டுறாங்க. இதுக்கு நாவுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ அந்த என்டையர் கப்பலையே வந்து ஒரு சிறிய சுக்கான் எப்படி வந்து கண்ட்ரோலுக்குள்ள வைக்குதோ அதே போலதான் நம்முடைய நாவும் கூட. அது சிறுமையாக இருந்தாலும் அது பெரிய பெரிய பெருமையான பேச்சுகளை பேசுகிறது.
அப்போ சிறிய நெருப்பு அந்த நாவின் மூலமாக வெளிப்படுகிற அந்த அழிவுக்குரிய வார்த்தைகள் அங்க வரும் பொழுது அது பெரிய காட்டை கொளுத்து விடுகிற அந்த நெருப்புக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ நாவும் சிறிய நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கு. சோ நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, அப்போ நம்முடைய நாவுக்கு நம்ம கண்ட்ரோல் வைக்காம இருந்தோம் அப்படின்னா அது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்ம சீர்நோக்கி பார்க்காம இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறது. அப்போ அந்த ஒரு வார்த்தை மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு அநேக பாவங்கள் நம்ம சரீரத்துல உண்டாகிறது என்பதை சொல்லிக் கொடுக்குது. அது மாத்திரமல்ல, ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் இருக்குது. அதுக்கப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஒரு வார்த்தை ஒண்ணும் இல்ல, நிறைய இப்போ கவுன்சிலிங்ஸ் வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள் உண்டாகிறது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துவாங்க, அவங்க வார்த்தையை பயன்படுத்தா இன்னொருத்தர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி 2 and 4 பாத்தீங்கன்னா யாரோ 2 பேருமே பொறுமையா இல்லாமல் ஒருத்தர் சொன்ன வார்த்தைக்கு மேலாக இன்னொருத்தர் வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தைக்கு மேலான இன்னொரு வார்த்தை. அப்போ நான் உன்னோட பெட்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்க தான் எல்லாருமே ட்ரை பண்றோமே தவிர நம்ம அந்த இடத்துல ஆவிக்குரிய நிதானம் இல்லாம தான் நடந்து கொள்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, அதன் மூலமாக அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பிரிவினைகள் உண்டாகிறது. அந்த பிரிவினை உண்டாகும் பொழுது சமாதானம் கெடுது. அதான் வசனம் சொல்லுது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. இது மாத்திரமல்ல, நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்குது. இட் பிரிங்ஸ் கிரேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த சாதாரணமா ஒரு வார்த்தையில ஆரம்பிப்போம், அந்த வார்த்தை அவங்க எதிரில் இருக்கவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க ஒரு வார்த்தையை பேச, உட்கார்ந்து இருக்கிற நாம கேட்டு இன்னொரு வார்த்தையை பேச, அப்புறம் அவங்க ஒரு வார்த்தையை பேச, அப்படியே 2 and 4 போக போக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வார்த்தையின் மூலமாக அது பெரிய நெருப்பாக அதை மாறி பிரிவினைகளை உண்டாக்குகிறது. அப்போ அந்த நாவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எல்லா பாவத்திற்கும் வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு 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 பாவமுள்ள ஒரு வார்த்தை நம்ம பேசும் பொழுது, சுத்தமான கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய முழு வாழ்க்கையுமே அது கரைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ எவ்ரி வேர்ட் ஹஸ் அ கான்சிக்வன்ஸ். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளைவு இருக்குது என்பதை உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லா பேசுவோம். நம்ம சம்டைம்ஸ் கேர்லெஸ், அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மன்னிப்பு கேட்டுடலாம், அதெல்லாம் ஒரு பெருசா அஃபெக்ட் ஆயிருக்காது, நான் பேசுனது சாதாரணமா கோவத்துல பேசிட்டேன், அதனால பெருசா அஃபெக்ட் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஃபை தான் பண்ணிக்கிறோமே தவிர அதை விட்டு அதை தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய விளைவுகளை உண்டாக்குறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் நம்ம எல்லாருக்குமே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 27. Proverbs 16:27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. ஆமென். அப்போ அன்காட்லி மேன், அப்போ தேவனை அறியாத, தேவனுக்கு பிரியமாக நடக்காத சில ஜனங்களை குறிச்சு இங்க பேசுறாரு நீதிமொழிகள்ல. பேலியாளின் மகன் அவன் என்ன பண்றான்? கிண்டி விடுகிறான், கோவத்தை கிண்டி விடுகிறான். ஒருத்தர் கோவமா இருக்கும் பொழுது அவன் கோவத்தை இன்னும் அதிகமாக கிண்டி 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 எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகள், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு சாதாரணமாக அந்த விஷயத்தை விட்டு விடாமல் இன்னும் அதிகமாக கோவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினான் பாத்தீங்களா, அவனை பத்தி வசனம் சொல்லுது பேலியாளின் மகன், அன்காட்லி பீப்புள். அப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டி விடுகிற வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானிப்போம். சரிங்களா? நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறோம், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போலவே மறுரூபமாக வேண்டும் என்ற வைராக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சண்டையோ ஏதோ வரும் பொழுது நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்ற எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கிண்டி விடுற மாதிரி இருக்குதா இல்லையான்றதை நிதானிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அசுசிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் வெளியே வரும் பொழுது கண்டிப்பா அங்க சண்டைகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், பிரிவினைகள் உண்டாகும். அதற்கு காரணம் நீங்களும் நானாக இருக்கவே கூடாது. என்றால் நாம சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும். அப்போ அந்த அசுத்தமான வார்த்தை பாத்தீங்கன்னா நெருப்பை போல அது பரம்பி எரிகிறது என்பதை நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பாவம் நிறைந்த ஜனம்தான் அந்த வார்த்தைகளை கிண்டி விட்டு இன்னும் அதிகமாக அந்த வார்த்தையினால பேசி பேசி மற்றவங்களை அவமானப்படுத்துறதோ இல்ல அவங்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களோ பேசுறாங்க. அப்போ 2 விஷயம் இங்க பாக்குறோம். ஒண்ணு நான் பேசுகிற வார்த்தை சமாதானத்தை உண்டாக்கலாம், இல்லை நான் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை கிண்டி விட மாதிரி பேசி அந்த இடத்துல சண்டையை நம்ம அதிகமும் படுத்தலாம். அப்போ ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவையில்லாத வாக்குவாதத்துக்குள்ள போகாம அமைதியாக இருக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் அமைதி இல்லாத பட்சத்துல, அமைதியான வார்த்தைகளை பேசாத பட்சத்துல நம்முடைய சமாதானம் குலைச்சலாகிறது. அந்த சமாதானம் நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது
ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தினால நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தி நம் சமாதானத்தை குலைத்து கொண்டோமே ஆனால் திரும்ப ரிவைவ் ஆகிறதுக்கு அது பல நாட்கள் எடுக்கலாம், பல வருஷங்கள் கூட எடுக்கலாம். அது வரைக்கும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம யாருக்கும் தேவையில்லை. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம கிண்டி விடுகிற பிள்ளைகளாக இல்லாமல், அந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டிருந்தாலும் அதை அணைக்கிற பிள்ளைகளாக, நம்ம வாயின் வார்த்தையின் மூலமாக இது அதிகமாக கோபத்தை உண்டாக்காமல் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக, நம்ம வாயின் வார்த்தையின் மூலமாக அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணுகிற பிள்ளைகளாக இல்லாம நம்ம அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 22 வரை. நீதிமொழிகள் 26, 20 முதல் 22 வரை. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். ஆமென். சோ விறகு இல்லாமல் நெருப்பு அவியும்ன்ற விஷயத்த ஒரு மெட்டஃபர் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்ப நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறான். யாரு வாது பிரியன்? வாக்குவாதம் செய்ய மனதா இருக்கிறவன். அந்த ஆர்குமெண்ட்ல நான் ஜெயிக்கணும். அப்போ நீ பேசு, நானும் பேசுறேன். நீ எவ்வளவு பேசுறியோ நீ பேசுற அளவுக்கு நான் ஈடு கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஆர்குமெண்ட்ல நான் ஜெயிச்சு ஆகணும். ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறது இங்க பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாதப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறான், வாக்குவாதம் செய்ய விரும்புகிறவன் சண்டையை மூட்டுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தை தேய்க்கும் பார்க்கிறோம். அப்போ எப்படி நெருப்புக்கு தேவையான அந்த விறகுகளை நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அது எப்படி அணையுதோ, அந்த சண்டையில தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த நிறுத்தினாலே அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும் என்பதை இங்க பார்க்கிறோம். அப்போ ஆனா அதை நிறுத்தாம இன்னும் அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தி ஆர்குமெண்ட்ல வின் பண்ண ட்ரை பண்ற நம்ம இன்னும் ஆவியில இன்னும் வளரவே இல்லை என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அதிகமாக ஃபியூவலை கொடுக்காதீங்க. அப்போ நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்றதுக்கு அர்த்தம் நம்ம அழைக்கிறார். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த ஆவியின் கீழ் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இச்சையடக்கம், அந்த நீடிய பொறுமை, அந்த சாந்தம், இதை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, நான் ஆவியில மீண்டும் பிறந்திருக்கேன் என்று சொல்லி நம்ம குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி சண்டைக்கு நிற்கக்கூடிய காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா. அப்ப நம்ம எங்க ஆவியை ஆவியின் கீழ பிறந்திருக்கிறோம் என்பதை நாமே நிதானித்து அறிவோம். அப்போ இந்த இடத்துல பொறுமையாக போகிறது என்பது இட் டசன்ட் ஷோ அவர் வீக்னஸ். நம்ம தாழ்ந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு பலன் இல்லை, நான் எனக்கு அது மேற்கொள்ளக்கூடிய சக்தி இல்லைன்ற மாதிரி பொறுமையா போக சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நம்ம பொறுமையா போகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அங்கே தெரிகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 52ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. Psalms 52, 2-4. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். ஆமென். ஆமென். அப்போ நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டுப்பட்ட சவரகன் கத்தியை போல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல கபடு, அப்புறம் அது 3ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பொய்ன்னு போட்டிருக்கோம், 4ஆம் வசனத்துல சங்கரிக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப கபடு உள்ள ஒரு பொய்யுள்ள ஒரு வார்த்தை, ஒரு வஞ்சிக்கிற ஒரு வார்த்தை, அப்போ அதெல்லாம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது தீய சொற்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுது அது சங்கரிக்குது அப்படின்றத பாக்குறோம். அப்போ அது வார்த்தைகளை பேசும் பொழுது வெளிப்புறமாக நம்ம பேச தெரியல கூட உள்ள இருதயத்துல ஒரு காயத்தை ஒருத்தருக்கு உண்டாக்கத்தான் செய்யுது. நான் நினைச்சதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தன் வாயிலிருந்து புறப்படுகிற எதை பத்தியும் கவலைப்படாம வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க ஒரு இருதயம் எவ்வளவு காயப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் உள்ளே போகும் பொழுது அது அவங்களுக்கு இது ஆறாத காயமாக இருக்கிறது. நான் ஆரம்பி சொன்ன பாத்தீங்களா, நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கு மட்டும் இம்பாக்ட் இல்லை, எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது இம்பாக்டை உண்டாக்குது. எதிரில் உட்கார்ந்திருக்கிறதுக்கும் அது காயப்படுத்துது என்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். அப்போ பொய் சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லி நம்ம தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது எதிரில் இருக்கிறவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ இல்ல நம்முடைய உறவு, நம்முடைய கணவனோ மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு காயத்தை அது ஏற்படுத்துகிறது. அதே போலதான் ஒரு வஞ்சனை ஒரு குடும்பத்துல குடும்பத்திலேயோ மத்தவங்களுக்கு வஞ்சிக்கும் பொழுது, அந்த வாயின் வார்த்தைகள் மூலம் வஞ்சிக்கும் பொழுது அது நம்முடைய நம்பிக்கையை அது குலைக்கிறது.
அப்போ நம்ம எல்லாரும் வந்து பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள், சத்தியத்திலுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி நடந்து தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும்தான், நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்னும் ஜீவனை உண்டாக்கலாம் அல்லது மரணத்தை உண்டாக்கலாம். அது வந்து லாங் லாஸ்டிங் ஸ்கார். அந்த வார்த்தையின் மூலமாக எதிரில் உட்கார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு காயத்தை உண்டாக்குற வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமாக ஒருபோதும் இருக்க போது இல்லை. அப்ப பேசும்பொழுது யோசிச்சு பாருங்க, நான் சத்தியத்தை பேசுறேனா, நான் பேசும் பொழுது நான் வந்து பொய் சொல்றேனா, இல்ல வந்து வஞ்சிக்கிற மாதிரி பேசுறேனா, இல்ல என்னுடைய வாயில புறப்படுகிற வார்த்தை வந்து அது மற்றவங்களுக்கு காயப்படுத்துமா, காயப்படுத்தாத என்பதை நிதானித்து பார்த்து பேச வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். என்றால் நாம் தான் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வளம் கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய சாட்சியை வச்சுதான் நம்முடைய குடும்பத்தார் வந்து ரட்சிக்கப்பட போறாங்க. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்கு சாட்சியே இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி கணவன் மனைவி உள்ள வருவாங்க, எப்படி பிள்ளைகள் உள்ள வருவாங்க? அப்போ அவர் சொல்றாரு, அந்த நாவு அழிவை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அழிவை உண்டாக்குகிற நாவை வைத்துக் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஒரே தேவனை தெரியும், எனக்கு ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் பரலோகம் போக போறேன், நான் சத்தியத்தை வெளியே போய் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ காரியங்களை செய்தும் கூட குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வாயில புறப்படுகிற வார்த்தை எதுவா இருந்தாலும் அதை வந்து யோசிக்காம, அது எதில் உட்கார்ந்து இருக்கிறவங்க இருதயம் புண்படுதா இல்லையா என்பதை வந்து நம்ம யோசிக்காம பேசும் பொழுது நம்முடைய சாட்சி அங்க கெட்டு போகிறது. அப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிற அந்த குடும்பத்தார் எப்படி ரட்சிப்புக்குள்ள வருவாங்க? நம்ம நீடிய சாந்தத்தோடு இருந்து தானே அவங்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அப்ப என் நாவின் வார்த்தைகள்னால பாத்தீங்கன்னா என் லைஃப் அதை ஷேப் பண்ணிடுச்சு. என்னுடைய லைஃப் பாத்தீங்கன்னா என் வாயின் வார்த்தைகள் மூலமாக தான் ஒரு ஷேப்பை எடுக்குது. அப்போ அது வந்து ஜீவனுக்கு ஏதுவானதா இல்ல வந்து மரணத்துக்கு ஏதுவானதா என்பதை நாமே நிதானித்தறிவோம். வாசிப்போம். அடுத்ததா நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 18. Proverbs 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஆமென். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 கான்ட்ராஸ்ட் கொடுக்குறாரு. பட்டய குத்துக்கு பேசுகிறவரும் இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவர்கள் பேசுறதும் இருக்கிறாங்க. அப்போ இறை குத்தும் கவலைப்படாமல் துன்மார்க்கனாக பேலியாளின் மகனாக இருக்கக்கூடிய அந்த வசனங்களை வாசிச்ச பாத்தீங்களா? அவங்க பேசுகிற வார்த்தை வந்து பட்டய குத்துக்கள் போல, ஒரு குத்து இல்ல பல குத்து. ஒரு வார்த்தைகளால வந்து எப்படி இருதயத்தை குத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அது போல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அந்த இருதயத்தை வந்து ஒரு முறை 2 முறை இல்ல பல முறை குத்தக்கூடிய அந்த நாவல இருந்து புறப்படுகிற வார்த்தை அவ்வளவு வந்து பலமுள்ளதாக இருக்கிறது. அது வந்து அவ்வளவு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது தீராத ஒரு காயத்தை இருதயத்துல ஏற்படுத்துகிறது. ஆனால் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், கர்த்தரை வந்து அறிகிற அறிவிலே வந்து ஒவ்வொரு நாளும் விருத்தி அடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து மற்றவர்களுக்கு ஔஷதமாக இருக்க வேண்டும், அது மருந்தாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல சூஸ் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. எந்த கான்வர்சேஷனா இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல யார்கிட்ட பேசினா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒண்ணு, நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து பட்டய குத்துக்கள் போல இருக்கலாம். இல்லைன்னா அது ஞானமுள்ள வார்த்தையாக இருந்து அது ஔஷதமாக இருக்கலாம். அப்போ எவ்ரி கான்வர்சேஷன் லீட்ஸ் டு 2 things. 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். அது ஒண்ணு ஔஷதம், இல்ல வந்து அது பட்டய குத்து. அப்ப நம்ம எந்த வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை நீங்க நிதானிச்சு பாருங்க. ஏனென்றால் அந்த மனிதர்கள் பயன்படுத்துகிற அந்த ஆயுதங்களை விட நாவானது வந்து அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு வெப்பன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம ஹீலிங் கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு வந்து ஔஷதத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளாக, மருந்து கொடுக்கிற அந்த மாதிரி அந்த ஞானம் உள்ள பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆல்ரெடி சொன்னது போல 2 சாய்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப எந்த சாய்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம்ன்றதை பார்ப்போம். நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. அடுத்தது வாசிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 13 வரை. எக்லிசியாஸ்டிக் 10:12-13. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமும், அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். ஆமென். ஆமென். அப்போ மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும், அவன் வாய்மொழிகள் துவக்கமும் மதியினமும், அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமா இருக்கும். அப்போ இறை குறித்தும் யோசிக்காம வாயில புறப்படுகிற வார்த்தை எதுவா இருந்தாலும் பேசுறாங்க. அன்கன்ட்ரோலபிள். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, என் சூழ்நிலைங்க, என்னால வந்து என் சுபாவமே அப்படிதாங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்கன்ட்ரோல்டா இருக்கிற அந்த நாவின் வார்த்தைகள் என்ன பண்ணுமா? மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அப்போ தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால அவர்களே தங்களுக்கு வந்து எரிதலை தலையில சுமர்ந்து தலையில போட்டுக்கிட்டு தங்களுக்கு தாங்களே வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். யாரு? எனக்கு ஸ்ட்ரெஸ்,
எனக்கு வந்து என் சூழ்நிலை எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அப்ப அந்த வார்த்தைகள என்னால தாங்கவே முடியல. அப்ப நானும் அது அப்படிதான் பேசினா மட்டும்தான் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, எதை குறித்தும் கவலை இல்லாமல் நாவுல இருந்து என்ன புறப்படுகிறதோ அந்த வார்த்தைகளை பேசுவது மத்தவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் கண்டிப்பா. ஆனா அதற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும். வி ஷேப் ஆர் லைஃப். நம்முடைய வாழ்க்கை வந்து மவுல்ட் ஆகுது. எப்படி? நம்ம பேசுகிற வார்த்தையை வைத்துதான் ஒரு மவுல்ட் ஆகுது. நம்ம அநேக முறை நம்ம எல்லாருமே வந்து பிரச்சனைக்குள்ள போகிறது எப்பன்னா, நம்முடைய அன்கண்ட்ரோல்ட் வேர்ட்ஸ் அதன் மூலமா மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அப்போ ரொம்ப யோசிச்சு பாருங்க. அப்போ ஞானமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா வசனம் 12 சொல்லுது, ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள். அப்ப நீங்களும் ஞானிகள் தானே. அப்ப கர்த்தர் எங்களுக்கு நமக்கு எவ்வளவோ வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரே. அப்போ அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய தயவுள்ள அந்த தன்மையை வந்து பெற்றுக்கொண்ட பிறகு தயவே இல்லாம நடந்தோம் அப்படின்னா நம்ம எங்க வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம எதில இருந்து விடுதலையாகி இருக்கிறோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி வசனம் சொன்னா மட்டும் போதுமா? அப்போ நம்ம நிஜமாவே எதில இருந்து விடுதலையாகி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். அப்போ அந்த மதியீனமான அந்த சொற்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது விளைவுகளை உண்டாக்குறது. அப்போ நம்முடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்முடைய சாட்சிகளை அது கெடுக்கிறது. நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு குடும்பத்தாருக்கு சத்தியத்தை அறிவிச்சு நம்ம வந்து காத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக பிசாசான விரிக்கிற வலையில அவங்களும் விழுந்துட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து கேட்டு நமக்கும் பொறுமை இல்லாம நாமும் விழுந்து சர்ச்சைக்கு பின் பாதையில் நடக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாமும் இழந்து மற்றவங்களுக்கும் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ உறவினருக்கோ இல்லை வந்து குடும்பத்தாருக்கே கூட அந்த சாட்சியை வெளிப்படுத்தாமல் நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அவர்கள் எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ அந்த கேள்வியை நம்ம எல்லாரும் கேட்டு பார்ப்போம். இப்போ பெரும்பாலும் அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் இருப்போம். அப்போ அந்த இச்சை அடக்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்ப பேசும்போது எப்படி பேசணும்? பொறுமையோட பேசுங்க, தாழ்மை உள்ள பிள்ளைகளாக. ஏன்னா கர்த்தரே சொல்லாரு, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவனாக இருக்கார். அவரே வானாதி வானங்கள் இறங்கி தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்து மனுஷ ரூபமாக மாறினார். மனுஷ ரூபமாக மாறுவது மட்டுமல்ல, அவர் ஒரு அடிமை ரூபத்தை எடுத்தார்னு பாக்குறோம். அப்போ அவருக்கு நடக்காத ஹியூமிலிட்டி இல்ல. அவர் எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, ஏளனப்படுத்தினாங்க, எல்லாவற்றையும் சகித்தாருன்னு நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தரே சகிக்கும் பொழுது நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அவரே தன்னை சகித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எதிராக யாராவது பேசும்பொழுது அது சகிக்கக்கூடிய அந்த அந்த பிராக்டிஸ்க்குள்ள நம்ம எல்லாரும் வரணும். அப்போ சிம்டைம்ஸ் நான் பண்ணுவோம் பாத்தீங்களா, சர்காஸ்டிக்கா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எடுத்தெறிஞ்சு பேசாம ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு வார்த்தையை பேசுவோம், மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றதை பாக்குறோம். அப்போ நம்முடைய வார்த்தை வந்து வாயிலிருந்து வரும் பொழுது அது கரெக்டான ஒரு லாங்குவேஜா இருக்கணும், கரெக்டான வார்த்தைகள் வந்து வெளிப்படணும். அது வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு அது மருந்தாகவும் மாறணும், நம்ம சாட்சியாகவும் இருக்கணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் அடுத்ததா மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 22. Matthew 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆமென். அப்போ வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, இப்ப வாயிலிருந்து புறப்படும் பொழுது ஒருத்தனை பார்த்து மூடனே அப்படின்னு சொல்றது வெறும் வாயிலிருந்து புறப்படுறது மாத்திரமல்ல, ஆனா ரூட்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தனை பார்த்து எப்ப மூடனே, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு வந்து எப்ப சொல்லுவோம்? நம்ம இருதயத்துல அவங்களை குறிச்சு ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்காது. அவங்களை குறிச்சு நமக்கு வந்து ஏதோ ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ ஒரு கசப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல இருக்கும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை புறப்பட்டு வரும். இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கெட்ட வார்த்தைகளாக வராது. இருதயம் அசுத்தமாக இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அப்போ இதை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க பயன்படுத்துகிற வார்த்தை, ஒருத்தரை பார்த்து நீங்க சில வார்த்தைகளை வந்து அன்கன்ட்ரோலபிளா நீங்க ஒரு வார்த்தையை பேசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்க இருதயத்துல நிஜமாவே அவர்களுக்கு அன்பு இருக்குதா? அப்ப அன்போட சேர்த்து இன்னும் கூட அவங்கள மன்னிக்காம நீங்க வந்து ஏதாவது ஒரு கோபமோ ஏதாவது ஒரு கசப்போ அவங்க மேல வச்சுக்கிட்டு அவங்கள வந்து மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அதை பற்றி யோசித்து கொண்டு அசை போட்டு கொண்டு இருந்து நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்று நிதானித்து பார்ப்போம். ஏனென்றால் அந்த இருதயம் வந்து பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து அந்த ஆங்கிரி, அந்த கோபமான அந்த வார்த்தைகள் வெளிப்படாது. அப்போ மற்றவங்களை ஏளனம் செய்வது, அவமானப்படுத்துவது, இது நாம் எல்லாருமே தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள்.
அப்ப மத்தவங்களை ஏளனம் பண்றோம் அப்படின்னாலே தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம ஏளனம் பண்ணும் பொழுது அது சரியா இருக்குமா என்பதை நம்ம நிதானித்து பாருங்க. ஆனா அவங்களும் தேர் ஆல்சோ கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா, உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெளிப்புறமாக வருகிற வார்த்தையை விட உள்ளத்துல நமக்கு எங்க இருக்கு ரூட்டு அப்படின்றத கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அப்போ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு ரிகன்சைல் ஆகணும். அப்போ எதனால அவங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தின, அவங்க வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் என் இருதயத்துல கோபமோ கசப்போ மூர்க்கமோ வேற ஏதாவது இருக்குதா, இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தோடு நம்ம மனம் திரும்பி பாவங்களை அறிக்கிட்டு அவங்களோடு ஒப்புரவாகும் போது மட்டும்தான் அது உண்மையான ஒரு ஆராதனையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்பதை பார்க்கணும். அப்போ இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமானதை செஞ்சா மட்டும்தான் நம்மால அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். அடுத்ததை வாசிக்கலாம். அப்போ இவ்வளவு நேரமா நிறைய காரியங்களை பார்த்தோம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து முடிச்சுட்டு இப்ப நம் நாவானது அழிவை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்றத ஒரு 6-7 வசனங்கள்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாவு முழு மனதையும் தீட்டுப்படுத்துகிறது அப்படின்ற குறிச்சு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம யாக்கோபுல 3:6 ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். ஏனென்றால் அது நம்முடைய அவயவங்களில் அந்த நாவானது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத குறிச்சு நம்ம வசனங்களை வாசிக்கலாம். அந்த வார்த்தைகள் பேசும் பொழுது இந்த வார்த்தையை பேசிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அது காத்துல போயிருச்சு, இதை நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க நானும் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதை முடிக்கிறது ரொம்ப எளிது. ஆனாலும் அந்த வார்த்தை நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அது குறைக்கிறது. அது நம்முடைய அவயவங்கள் அந்த முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ டேமேஜ் நமக்கு மட்டும் இல்ல, எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது டேமேஜ் ஆகுது. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அந்த நாவானது என்டையர் பாடியை அது அசுசிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன பண்றோம், நம்முடைய தாட்ஸ், நம்ம யோசிக்கிறது, நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எமோஷன்ஸ், நம்ம உணர்வுகள், அப்போ நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ், நம்முடைய உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்போ நீங்க சாட்சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றதாக இருக்கணும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றதாக இல்லாமல் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம என்ன ஆகுதுன்னா நம்முடைய சரீரம் அங்கே தீட்டுப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாசிக்காத குறிச்சு இன்னும் யாக்கோபு 3:6 ஜேம்ஸ் 3:6. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ இதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசிச்ச அந்த பேஸ் வசனம், அந்த ஆங்கர் வசனம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்றது, அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறது. அப்ப பர்சிஸ்டன்டா நம்ம மனமே திரும்பாம நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு ஸ்ட்ரெஸ், எனக்கு சூழ்நிலை அப்படி, என் சுபாவ குணம் இப்படிதான், நான் என் வாயின் வார்த்தைகள் இப்படிதான் வரும், எதிரில் உட்காந்துருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு பர்சிஸ்டன்டா அந்த நாவுக்கு நமக்கு நாவுக்கு பேசக்கூடிய அந்த டைமை கொடுத்துட்டு நீ இது வேணா பேசுன்னு சொல்லி அதை கண்டிக்காம அப்படியே இருந்தோம்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்முடைய கேரக்டர் மாறும், நம்முடைய உறவு முறைகள் மாறும், நம்முடைய சாட்சி கெட்டு போகும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது கெட்டு போகும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரொம்ப கிளியரா சொல்லுறது, அது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ சின்ன பாவமோ பெரிய பாவமோ வாயிலிருந்து வருகிற வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக சின்ன வார்த்தை பெரிய வார்த்தை எல்லாம் கணக்கு இல்லை, வீணான வார்த்தை எல்லாவற்றையும் குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த பாவமான அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது நம்ம முழு உடலுமே அது அசுசிப்படுகிறது என்பதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதை குறித்து என்ன வாசிக்கலாம், ஏசாயா 6 வசனங்கள் 5 முதல் 7 வரை. ஐசாயா 6:5-7. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேரோபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறடால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறான். அவன் காட்சியை பார்த்த உடனே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
அந்த தேவனை வந்து பார்த்த பிறகு, தேவனுடைய மகிமையை கண்ட பிறகு அவனுக்கு தெரியுது, ஐசையாவுக்கு, தன்னுடைய நாவு வந்து அசுத்தமுள்ள ஒரு நாவாக இருக்கிறது, தன் உதடுகள் வந்து அது வந்து சரியில்லைன்றத அந்த அந்த தேவனுடைய மகிமையை அவன் கண்ட பிறகு அவனுக்கு வந்து அது வெளிப்படுகிறது, அவனுக்கு அது தெரியுதுன்றதை பார்க்கிறோம். அப்போ அவன் அதுக்கப்புறம் தெரிந்த பிறகு அவன் வெளியே போய் சத்தியத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அவன் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதான் இங்க சொல்றாருங்க, அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த இந்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய அவன் அதை வெளியே செல்வதற்கு முன்பாக, ஊழியத்தின் செல்வதற்கு முன்பாக அவன் நாவை வந்து அவங்க சுத்தப்படுத்தி கொண்டு அவன் வெளியே போகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ இப்படின்னா நமக்கும் இதுதான், நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாவதிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து வெளியே போய் சொல்றோம் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நான் அதமானேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கண்டவுடன் அவன் வந்து அந்த இடத்துல பயப்படுறான். ஏனென்றால் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு வந்து அசிங்கமாக இருக்குது, அது சரியான வார்த்தைகள் அல்ல என்பதை உணர்ந்த பிறகுதான் அவன் பயப்படுறான். அதுக்கப்புறம் மனம் திரும்புறான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து அந்த பாவத்திலிருந்து நீங்களாக்கி அவன் வெளியே புறப்பட்டு போகிறான். அப்போ நமக்கும் கூட யோசிச்சு பாருங்க, நம்ம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம் வாயிலிருந்து அசுத்தமான காரியங்கள் வெளிப்படுகிறதா? ஔஷதமான வார்த்தைகள் வெளிப்படுகிறதா? இல்ல கிண்டி விடுகிறோமா? இல்லை வந்து ஈகோ ரப் பண்றோமா? இல்ல பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோமா? நம்ம இன்னும் கூட பரிசுத்தமான பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானிக்கிறோம். ஏனென்றால் அந்த பாவம் என்னதென்று அறிந்தா மட்டும்தான் நம்மால வந்து அது பரிசுத்தம் அடைய முடியும். அதுதான் வந்து ஏசாயா சொல்றாரு. அவர் வந்து தேவனை பார்த்தவுடனே அவருடைய நாவுகள் அசுத்தமாக இருக்குது என்று தான் கண்ட பிறகுதான் அங்கே சுத்திகரிப்பு நடக்குது. நமக்கு அதுதான், தேவனை நாம் எல்லாருமே கண்டிருக்கிறோம், அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம். அன்பை ருசி பார்த்த பிறகு கூட அவருடைய குளோரி மத்தியில் நம்ம இருந்தும் கூட இன்னமும் நம்ம மனம் திரும்பாம இன்னும் பழைய வந்து வார்த்தைகளை வாயிலை வைத்துக் கொண்டிருந்தோமே, ஆனால் நமக்கு ரட்சிப்பு எங்க இருக்குது என்பதை நிதானித்து அறிவோம். இப்போ தேவன் நம்மை உத்தமர் என்று தெசலோனிக்கேயர்ல வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரத்துல வசனம் வரும். தேவன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் நம்மை உத்தமர் என்று எண்ணினபடியே, அப்போ உங்களையும் என்னையும் தேவன் உத்தமர் என்று எண்ணிதான் இந்த ஊழியத்தின் பாதையில நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது எல்லாவற்றையும் பெற்ற பிறகும் கூட இன்னும் பரிசுத்தம் அடையாமல் அசுத்தமான காரியங்களுக்கு வந்து வாயிலிருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க நிலைமையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நிதானித்துக் கொள்வோம். வாசிக்கலாம். அடுத்ததாக தீத்து 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. டைட்டஸ் 1:15-16. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். அப்போ சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை அறிந்திருக்கிறோம், அவரை நாமத்தை அறிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கிரியையினால அவரை மறுதலிக்கிறார்கள். எப்படி? எனக்கு தேவனை தெரியும், எனக்கு நீடிய சாந்தம் தெரியும், எனக்கு பொறுமை தெரியும், ஆவியின் கனி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியைகளை வந்து வெளிப்படுத்தாம போனோமே ஆனால் வசனம் சொல்லுது அவர்களை நாம் மறுதலிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறிவிடுவோம் என்று. அப்போ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை வந்து நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்ம விசுவாசத்தின் மூலமாக சில காரியங்களை சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தின் மூலமாக சொல்லுகிற காரியங்களை நடப்பிக்கணும். இப்ப வாயில ஒண்ணு நடக்கையில ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமாக ஒருபோதும் இருக்க போறதே இல்லை. நம்ம எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கிறது. சில டைம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வார்த்தைக்கு வந்து சிலரை மன்னிக்காமலோ சில விஷயங்களை இருதயத்துல வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா வாயில் வார்த்தையில வெளியே வந்துருது. ஆனாலும் அது வெளியே வந்துட்டா கூட எப்படி ஏசாயா வந்து நான் அதமானேன் என்று அவன் தெரிந்து கொண்டு அசுத்தமான உதடுகள் என்று இருக்குன்னு சொல்லிட்டு அவ எப்படி வந்து பரிசுத்தம் அடைகிறானோ அது போல நாமும் கூட வாயிலிருந்து புறப்படுவ வார்த்தைகளை வந்து பாவங்களை அறிக்கிட்டு யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சு மனம் திரும்புதலோட வந்து நம்ம இருக்கும் பொழுது நாமும் கூட பரிசுத்தம் அடைகிறோம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்.
வெறும் வாயில மட்டும் பேசிக்கிட்டு உள்ளான மனுஷனை வந்து மருவம் ஆகலைன்னா அது வீணானதாக இருக்கிறது. அப்போ நம்ம உண்மையான விசுவாசம் வந்து நம் வாயின் மூலமாக தான் வெளிப்படுது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்போ உண்மையும் மொத்தம் உள்ள பிள்ளைகளாக இருந்து நம்ம வார்த்தைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். வாசிப்போம் அடுத்ததா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 19 வரை. Proverbs 6:16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமென். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவர் ஏன் வெறுக்கிறார்னா, இது அவருடைய தன்மைக்கு விரோதமாக இருக்கிறது. அவருடைய சாயலுக்கு அது விரோதமாக இருக்கு. அவருடைய கேரக்டருக்கு அது விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம கர்த்தருக்கு விரோதிகளாக மாறுகிறோம். நம்ம வந்து கர்த்தரை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். இது தேவனுடைய தன்மை அல்ல. அவருடைய ஹோலி கேரக்டருக்கு வந்து இது முற்றிலுமாக விரோதமாக இருக்கு. எது? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை, துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை அடிச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் கர்த்தர் வந்து வெறுக்கிறார். தேவன் வந்து பொய்யான நாவை வந்து அவர் அருவருக்கிறார். ஏன்னா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா என்பது 10 கற்பனையிலே நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அப்போ அந்த பொய் அப்படின்றது வந்து கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காலத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்ல ஒரு பயத்தினாலேயோ நம்ம பொய்களை சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து அதை அருவருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பொய் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய உறவுகளை, இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளையும் அது வந்து துண்டிக்குது. ஏன்னா வந்து நம்ம நம்பிக்கை குறையுது. அது மாத்திரம் இல்லாம தேவனிடம் கூட நம்முடைய உறவு முறைகளை பாத்தீங்கன்னா உறவு என்ன ஆகுதுன்னா துண்டிக்கப்படுது. ஆனா அவருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்றார். அப்போ அது வந்து அவருக்கு பிரியமாக ஒருபோதும் இருப்பதில்லை. அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அப்போ நம்ம வந்து சத்தியமுள்ள வார்த்தைகளை பேசி பொய்க்கு வந்து இடம் கொடுக்காம நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐக்கியம் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரை. Romans 3:13-18. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். அப்போ தேவனை அறியாத ஜனங்கள், இந்த என்டையர் ஹியூமனிட்டி, இயேசுவை அறியாத பிள்ளைகளை எடுத்துருங்க, அறிஞ்ச பிள்ளைகளை விட்டுருங்க, அறியாத இருக்கிற எல்லாருக்கும் குறிச்சும் பேசப்படுது இந்த வசனம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த என்டையர் ஹியூமனிட்டியை வந்து இங்க சொல்லப்பட்ட இந்த காரியத்துல வந்து மூழ்கி இருக்கு. அப்போ இந்த சொல்லப்பட்ட விஷயத்துல நம்ம எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னமும் கூட நம் நாவின் வார்த்தையின் மூலமாக அந்த பாம்பு விஷத்தை கக்குவது போல நாமும் நம் வாயின் வார்த்தையின் மூலமாக விஷத்தை கக்குகிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வாயிற்குள்ள வந்து கசப்பும் சபிப்பும் இருக்கிறதா என்பதை நிதானிச்சு பாருங்க. நம்ம வாயின் மூலமாக அழிவு உண்டாகிறதா என்பதை நிதானிச்சு பாருங்க. சமாதான வழியை வந்து பின்பற்றாம நம்ம வந்து இந்த கசப்புக்கு இடம் கொடுத்துட்டு எதிரிகளை போல வந்து இருக்கிறோமா என்பதை நினைச்சு பாருங்க. ஏனென்றால் இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதல், அவருக்கு விரோதமான செயல்பாடுகளாக இருக்கிறது. அப்போ அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு அழிவை உண்டாக்குகிறது என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த என்டையர் சரீரத்தையும் அது அசுசிப்படுத்துகிறது. அது சாதாரணமா நம்ம யாரும் பேசிடக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கரெக்டான அந்த அசிங்கமான அந்த தேவையில்லாத மனதிற்கு வந்து காயத்தை உண்டாக்குகிற அந்த வார்த்தைகள் வந்து நம்ம பேசும் பொழுது இந்த உலகம் எப்படி விழுந்து கிடக்கிறதோ அது போல நாமும் விழுந்து விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருப்போம். இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம நாவை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து வந்த பிறகும் கூட அவர் சத்தத்தை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படின்னா
நம்ம மீட்டு எடுப்பது வந்து ரொம்ப அவருக்கு சிரமமாக இருக்கும். நாமும் கூட எந்த வழியிலே போகிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போம். நம்முடைய நாவை வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ் நம்ம எல்லாரும் கொண்டு வரணும்ன்றதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போம். அடுத்ததா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 Peter 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமென். அப்போ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ஜீவனை விரும்பி, அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்ற அந்த முடிவு எடுத்த பிறகு நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு தேவை ஒரு டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொரணி, இந்த வந்து அவதூறு, அப்போ கடுமையான வார்த்தைகள், வஞ்சனைக்குரிய வார்த்தைகள், இது எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஜீவனை விரும்பினாலும் அந்த ஜீவன் நமக்கு கிடைக்காது. அதான் சொல்றாரு, ஜீவனை விரும்புகிற நானும் நீங்களும் வந்து பரிசுத்தமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். ஜீவன் வேண்டாம், எனக்கு நல்ல நாட்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடத்துக்கு என் உதடுகளையும் நான் விட்டு கொடுத்துடலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நரகத்துக்கு எதுவான நிலைமை போய் நிற்போம். ஆனா அது நம்ம யாரும் தேர்ந்தெடுக்கவே இல்லையே. நம்ம ஜீவனை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோமே. அப்போ என்னுடைய வாயின் வார்த்தை எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பதை நம்ம காட்டுது. அப்போ இதுக்கு எல்லாரும் நமக்கு தேவை அந்த இச்சை அடக்கம், அந்த நீடிய சாந்தம், அந்த பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம கீழ்ப்படியும் பொழுது. ஏன்னா ஜீவனை விரும்புகிறோம், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அப்போ நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து நன்மையான காரியங்கள் மாத்திரம் நம்ம வாயிலிருந்து புறப்படும் பொழுது, சமாதானத்துக்குரிய வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது கண்டிப்பா நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் கூட நம்மளால வந்து 2 தலைப்பு தான் முடிக்க முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து இன்னொரு 10 தலைப்பு பக்கத்துல நமக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம 4 முடிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்துல வந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கலாம். சோ ஆரம்பத்துல பார்த்தது போல நாவை நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்குதான் நம்ம யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிச்சோம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ சிறிய நாவு தான், ஆனால் அது பெரிய காரியங்களை செய்கிறது. அப்போ சென்ற வாரம் வந்து 2 தலைப்பு பார்த்தோம். ஒண்ணு வந்து நாவு எவ்வளவு வல்லமை படைத்தது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்னா ஒரு சோர்ஸ், நம்ம நாவிற்கு பின் இருக்கிற அந்த இருதயம் அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து அறிய வேண்டும் என்று சென்ற வாரத்துல பார்த்தோம். அப்ப இந்த வாரத்துல அடுத்ததாக என்ன பார்த்தோம் அப்படின்னா அழிவை ஏற்படுத்தும் அந்த நாவு. அப்ப அந்த நாவின் மூலமாக நமக்கு மட்டும் இம்பாக்ட் இல்ல, நமக்கும் இம்பாக்ட் இருக்கு, எதிரில் உட்கார்ந்து இருக்க கேட்கிற அவர்களுக்கும் இம்பாக்ட் இருக்கு. அந்த இம்பாக்ட் எப்படி ஆகுது அப்படின்னா நம்முடைய நாவு முழு மனிதனையும் தீட்டுப்படுத்துகிறது. இட் டிஃபைல்ஸ் த ஹோல் பர்சன். அப்போ அது நரகத்துக்கு தள்ளி விடுகிற அளவுக்கு அது வந்து வல்லமை மிகுந்ததாக இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த எண்ணங்களோட இதை அப்படியே விட்டு விடாமல் நம்மை நாமே நிதானிப்போம். எந்த இடத்துலதான் பரிசுத்தமாக இல்லாம நான் இருக்கிறேன், எங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டன்னு சொன்ன பிறகும் கூட இன்னும் இந்த உலகத்தாரை போல நாம் எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கிறேன் என்பதை நம்மை நாமே நிதானித்தறிந்து அந்த பாவங்களை வாயார அறிக்கையிட்டு யாரை மன்னிக்கணுமோ அவங்களை வந்து முழு இருதயத்தோடு மன்னிச்சு அவங்க நமக்கு விரோதமாக செய்த காரியங்களையும் வந்து முழுமையாக மன்னித்து அதை மறந்து அதை அசை போட்டு கொண்டே இருக்காமல் அதை முழுமையாக மறந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அவருக்கு வந்து அது வந்து அந்த கசப்பான எண்ணங்கள் இல்லாம அவர்களை மன்னித்த இருதயத்தோடு ஒரு ஔஷதமான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த சூழ்நிலை உண்டாகும் என்றால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசி நாளில் நம்ம எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். ரட்சிப்பு சாதாரணம் அல்ல, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நம்ம எந்த இடத்துலயும் வந்து அவன் எவ்வளவு அலர்ட்டா இருக்கான்னு பாருங்க, எப்படி ஆத்மாக்களை அழிக்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அவன் நம்மை அழிப்பதற்காக அவன் அவ்வளவு அலர்ட்டா இருக்கான் அப்படின்னா நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம எல்லாரும் எவ்வளவு அலர்ட்டா இருக்கும் என்றதை புரிந்து கொண்டு அந்த எண்ணங்களோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஆண்டவரே ஏசப்பா, இந்த இரவு வேலையில கூட தகப்பனே ஏசப்பா அநேக வேத வசனங்களை கொண்டு ஏசப்பா நீங்க எங்களோடு கூட பேசுனீங்களே ராஜா, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ஏசப்பா. கேட்ட வசனங்களின்படி தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே நாங்க எங்களுடைய இருதயத்தை ஏசப்பா ஆராய்ந்து அறிகிற ஆண்டவரே ஏசப்பா அந்த அறிவை நீங்க எங்களுக்கு தாங்க ராஜா. ஞானமுள்ள இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ஏசப்பா.
ஆண்டவரே ஏசப்பா நாவும் ஒரு நெருப்பு தான், அது ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தையே அது கரைப்படுத்தி விடுன்னு ஏசப்பா எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நாங்க யார்கிட்டயும் ஏசப்பா நாங்க மனக்கசப்பு இல்லாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு எதிராக பேசினா கூட ஏசப்பா அந்த இடத்துல ஏசப்பா நீங்க எப்படி நீடிய பொறுமையோடு கூட ஏசப்பா அன்போடு கூட ஏசப்பா எல்லாரையும் நீங்க கடந்து போனீங்க ராஜா. ஏசப்பா அதே போல கூட தகப்பனே நாங்களும் ஏசப்பா இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரே அதை மட்டும் நாங்க நினைச்சு ஏசப்பா நாங்க ஜெபிச்சு அவங்கள மன்னிக்கிற பிள்ளையா ஏசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க மாத்துங்க ராஜா. உங்களுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நாங்க பேசணும் ஏசப்பா. இருதயத்துல ஆண்டவர் ஏசப்பா நாங்க உள்ளான மனுஷனா ஆண்டவர் ஏசப்பா கரெக்டா இருக்கிறதுக்கும் ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏசப்பா உங்களுடைய வேத வசனங்களை கொண்டு மட்டும் ஆண்டவர் ஏசப்பா நாங்க தியானிச்சு அதன்படி நாங்க நடக்கிற பிள்ளையா இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு தகப்பனே ஏசப்பா நாங்க எல்லாருமே ராஜா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி தகப்பனே ஏசப்பா நாங்க உண்மையுள்ள பிள்ளைகளாக ஏசப்பா நாங்க நடந்து கொள்ள ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. தயவு பாராட்டுங்க ஏசப்பா. இந்த உலகத்தான் போல இல்லாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க வேறு பிரிச்சு ஏசப்பா ஆண்டவரை நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க ராஜா. ஏசப்பா அந்த ரட்சிப்பை குறித்து நாங்க கவலைப்படாதபடிக்கு இருக்கக்கூடாது ஏசப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே ஏதாவது காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே தவறான காரியங்களோ உண்மை மீறுகிற காரியங்களோ இருந்தா கூட தயவா ஏசப்பா ஆண்டவரே அதை மன்னிச்சு தகப்பனே உங்ககிட்ட நாங்க சொல்லி அதை அறிக்கையிட்டு ஏசப்பா அதை விட்டு விடுகிற பிள்ளைகளா ஏசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாத்துங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஏசப்பா நாங்க உள்ளான மனுஷன்ல இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களை ஏசப்பா நாங்க வளருகிற பிள்ளைகளா ஏசப்பா எங்களை மாத்துங்க ராஜா. இன்னும் கூட ஆண்டவர் ஏசப்பா நாங்க பால் உண்கிற குழந்தைகளை போல இல்லாதபடிக்கு தகப்பன ஏசப்பா திட உணவே ஆண்டவர் ஏசப்பா நாங்க உண்கிற பிள்ளைகளாக தகப்பன ஏசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாத்துங்க ராஜா. மாத்துங்க தகப்பனே ஏசப்பா. நித்திய ஜீவனை அழிப்பே நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பன ஏசப்பா பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உங்களுடைய வருகையின் நாளில கூட தகப்பன ஏசப்பா ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளை குறிச்சும் தகப்பன ஏசப்பா நாங்க கணக்கு ஒப்புவிக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. நாங்க வீணான வார்த்தைகளை எதுவுமே பேசக்கூடாதுபடிக்கு தகப்பன ஏசப்பா எப்பொழுதும் தகப்பன ஏசப்பா அன்பான வார்த்தைகளையும் ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் நாங்க பேசுகிற பிள்ளைகளா இருக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனை உங்களுடைய வேத வசனத்தின்படி நாங்க நடக்கிறதுக்கும் நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. பேசுகிறவங்க ஆண்டவர் ஏசப்பா அவங்க எங்களுக்கு எதிராக பேசினாலும் ராஜா அவங்கள அந்த மன்னிக்கிற குணத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ராஜா. நன்றி ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே. பேசின ஒவ்வொரு வார்த்தை வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வழியிலே பரிசுத்தோடு காத்துக்கொள்ள ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஆன்லைன் கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பன ஏசப்பா உங்களோட வேத வசனங்களை கேட்டிருக்கிறாங்க ராஜா. அதை கேட்ட வண்ணமா விட்டு விடாதபடிக்கு தகப்பன ஏசப்பா பொல்லாங்க ஆண்டவரே அதை எடுத்து போடாதபடிக்கு எங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் ஏசப்பா நாங்க குத்தப்பட்டவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா இருதயத்தின் பலகைகளை எழுதி கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா ஏசப்பா நீங்க ஒவ்வொருவரையும் மாத்துங்க ராஜா. நன்றி ஏசப்பா. எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பேசின தாசனை ஆண்டவரை நீங்க மறைத்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களோடு கூட பேசுனீங்களே ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் பிரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். வந்து எங்க ஸ்பைன்ல வந்துட்டு ஒரு 2 வீலர் ஓட்டுறதுனால கம்மி ஆகுதுமா. அது ஓட்டுற போது ஜாஸ்தி ஆயிடுது. 2 வீலர் ஓட்டுற போது சரிங்க. அது வந்து ரோடு வந்து ப்ராப்ளம் இருக்குது எல்லா பக்கம் பெங்களூர்ல. அதுல வந்து நல்லா ஆயிட்டா கூட திரும்ப அது ரோடு போற ரோட்ல பிரேயருக்கு போறல சண்டே அன்னைக்கு தூரம் ஆகுது இல்லையா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ரோடு சரியா இருக்கிறது இல்ல. சரி பிரதர். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நோயாயிருது பிரதர். இன்னும் வந்து கழுத்து வலி பிரதர். ஸ்பைன்ல இருந்து மேல இருந்து கீழே பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு. சரி அவ்வளோ வலி பின்னால போக்கு தலையில இருந்து 2 சைடு பிரதர். லெஃப்ட் சைட்ல பைபிள் படிச்ச ஒரு 2 சாப்டர் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி வலி வந்து ஸ்டார்ட் கழுத்துல. அது என்ன ஸ்பாண்டிட் இருக்குதா என்ன எனக்கு தெரியல. இருந்தாக்க ரொம்ப பயங்கர வலி படிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அப்படி அத்தனையும் இடுப்புல உட்கார போது ரொம்ப வருது. சரி பிரதர். நம்ம ஜெபம் பண்ணலாம். மறுத்துட்டு காலை மறுத்துட்டு இன்னும் கெருமாத்துற கால் ரைட் சைட்ல. சரி. அதுக்கு பிரேயர் வருது. சரி பிரதர் ஜெபம் பண்ணலாம்.
சரி பிரதர். அன்பு ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே சகோதரன் ஜெரால்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நாங்கள் சபையாய் கூடி உம் சமூகத்துக்கு வருகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் வந்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதை நீர் வாக்கிய பண்ண நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அது மேல விசுவாசமாக நாங்கள் இருக்கிறோம் இயேசுப்பா. இப்ப கூட சகோதரனுக்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு விடுதலை கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ சாட்சிகள் மூலமாக ஆண்டவரே அதை பார்க்கிறோம் இயேசுப்பா. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க வந்து பரிபூர்ணமான சுகத்தை அவரை கொடுத்துட்டீங்க. ஆனாலும் கூட சில காரியங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாம ஆண்டவரே அங்க வந்து பிரச்சனைகள் இருக்கு இயேசுப்பா. அது என்னன்றதை நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க. முழுமையாக மனம் திரும்புவதற்குரிய இருதயத்தை நீங்க சகோதரனுக்கு கொடுங்க இயேசுப்பா. இப்ப கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டு என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். அந்த தைரியத்தோடும் அந்த விசுவாசத்தோடும் நாங்கள் இருக்கிறோம் இயேசுப்பா. இந்த நேரத்துல சகோதரனுக்கு ஜெரால்டுக்கு கழுத்துல இருந்து அவர் முதுகெலும்பு பூராவும் வலியை கொடுக்கிற வலி அசுத்தாவியே அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். சகோதரன் ஜெரால்டுக்கு தலையிலிருந்து அந்த முதுகெலும்பு பூராவுமே வலிகளை கொடுக்கிற அந்த வலி அசுத்தாவியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், அவருடைய உடம்பை விட்டு அந்த முதுகெலும்பை விட்டு வெளியே போ, திரும்ப வராத. அவருடைய நரம்புகள் எல்லாமே இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். அது எல்லாமே நார்மலா ஃபங்க்ஷன் ஆனன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். அந்த நரம்புகள்ல வந்து சரியா சீராக வேலை செய்ய விடாம தடை பண்ணுகிற எல்லா அசுத்தாவியையும் சாத்தானையும் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இப்பவே சகோதரனை உடம்பை விட்டு வெளியே போ, திரும்ப வராது. இயேசுவின் நாமத்தை சகோதரனுடைய முதுகெலும்பை ஆசீர்வதிக்க. அந்த முதுகெலும்பு இருக்கிற எஃபெக்ட்னால கால் ஒரு மாதிரி மரத்து போதுன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவரே. அதையும் ஆண்டவரே நீர் வந்து சுகமாக்க வல்லவராக இருக்கிறீர். அந்த எல்லா அந்த தலையிலிருந்து உடம்புகள் பகுதிகளில் எந்த பக்கம் நரம்பு சென்றாலும் அந்த எல்லா நரம்புகளையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அது எல்லாமே நார்மலா ஃபங்க்ஷன் ஆனும் சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இனிமே வந்து அவருக்கு கழுத்துலையோ அந்த முதுகுலையோ இல்ல வலியவோ இல்ல அந்த கால் வந்து மறுத்து போகிறதுக்கோ அனுமதி கொடுக்கிற எல்லா அசுத்தாவியும் சாத்தானையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அவர் உடம்பை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கட்டளையிடுறேன். ஐ கமாண்ட் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரன் சுகமானார் என்றதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். இயேசுப்பா, நீ சுகத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அதை சுதந்திரத்தை கொண்டு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே, விசுவாசம் உள்ள மகனாக ஆண்டவரே, தைரியத்தோடு ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள மகனாக வாழ இருக்கிறதை பாராட்ட வேண்டுமா? இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டாரு, தைரியமா இருங்க பிரதர். சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், அக்காவோட பையன் ரயான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான் பிரதர். ஒரு 2-3 நாளா ரொம்ப உடம்பு முடியல அவனுக்கு. அப்படிங்களா? இப்போ கொஞ்சம் ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் சுமாரா இருக்கான் பிரதர். பட் ஆனா அந்த நெஞ்சு வலியும் அந்த ஒரு மாதிரி வீசிங் மாதிரி இருக்கிறது மட்டும் இன்னும் சரியாகல. அப்படிங்களா? அவர் பேர் என்ன சிஸ்டர்? அவருக்கு ரயான். ரயானுக்கு. ஓகே ஓகே, சரி சிஸ்டர். ஓகே, ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர் நம்ம. ஓகே. இயேசுப்பா, இந்த வேளையில ஆண்டவரே ரயன்காவு சமூகத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. பிள்ளைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க வந்து ஆண்டவரே இது எந்த காரணத்தினால வந்தது என்பதை நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, நீங்க காட்டலன்னா எங்களுக்கு அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. அதனால நீங்க அதை வெளிப்படுத்தி காட்டுங்க. அது எதுவா இருந்தாலும் அதை விட்டுவளிக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்க பெற்றோருக்கு தாங்க இயேசுப்பா. இப்ப கூட ஆண்டவரே ரயனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து மூச்சு விடாம தடை பண்ணுகிற எல்லா அசுத்தாவியையும் சாத்தானையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான சொல்றேன், பிள்ளையை விட்டு வெளியே போ, திரும்ப வராது. நுரையீரலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஹார்ட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். அங்க டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கிற எல்லா அசுத்தாவியும் அந்த இருதயத்துக்கு சுத்தி இருக்கிற அந்த இடங்கள்ல டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கிற எல்லா இன்ஃபர்மேட்டிவ் ஈவில் ஸ்பிரிட்ஸையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். ரயனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். I command healing in Jesus name. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரயனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் உண்டாகணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். I command Ryan's body to be healed right now in Jesus name. இயேசுவின் நாமத்திற்கு அந்த உடம்பு இப்ப கீழ்ப்படியணும். ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. அது போல அந்த உடம்புல வந்து பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து விடுகிறேன். ரயனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால ரயன் சுகமானான்றதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் இங்கே மகிமைப்படுவதாக. ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.